பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டுகிறவங்கள்ட்ட ஒரு தடவை 2 தடவை புத்தி சொல்லுங்க. அதற்கு மேலேயும் அவங்க கேட்கலன்னா அவங்கள விட்டு விலகுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படி வேதத்தை புரட்டுகிறார்கள் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தை, அந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அது? நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படி இயேசு தரித்திரரானார். அதாவது நம்ம செல்வ சீமானாய் ஆக்கும்படி, பணக்காரனாய் ஆக்கும்படி, மல்டி மில்லியனராய் ஆக்கும்படி அவர் தரித்திரரானாராம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வசனத்தை அப்படியே திருச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னா இது அவ்வளவும் பொய். இது சாத்தானால் பேசப்படுகிற வஞ்சகமான பொய். இதை பல பேர் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார் சிமினா சபைக்கு, நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்குள்ளேயும் தரித்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் எதுக்காக தரித்திரர் ஆனார்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம பெறணும், ரட்சிப்பை நாம பெறணும், பாவ மன்னிப்பை நாம பெறணும், நாம பரிசுத்த பிள்ளைகளாய் மாறணும், பரலோக பிள்ளைகளாய் மாறணும், நித்திய ஜீவனுக்காக நாம நடத்தப்படணும். பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி தான் ஏசப்பா தரித்திரரானார். ஆனால் இன்னைக்கு இது எப்படி திருச்சி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு? நம்மளை பணக்காரனாக்கணும், பில்லியனராக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் தரித்திரரானார்னு. அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் என்ன சொன்னாராம் ஆபிரகாம்கிட்ட? உன் சந்ததியை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாராம். சரி, ரைட்டு. ஆபிரகாம் செல்வ சீமான் தானே, அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாம் செல்வ சீமான் தான். அவர் அவ்வளோ ஆஸ்தியோடு இருந்தார், வேலையாட்களோடு இருந்தார், ஆடு மாடுகளோடு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கிடைச்சதா? ஈசாக்கு தனியாக துறவை தோண்டி அதுக்கு ரெகபோத்துன்னு பெயரிட்டார். அப்போது ஆபிரகாமோட ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கிடைக்கல. சரி, ஈசாக்கு எப்படி இருந்தார்? பஞ்ச காலத்தில் விதைச்சாரு, 100 மடங்கு என்ன பண்ணார்? அவர் பலனை பெற்றார். அது மட்டும் இல்லை, ஈசாக்கு பெருக 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 அமலேக்கனே பார்த்து பயந்து ஆகா இவனோட நம்ம ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி ஒப்புரவானா. அப்போ ஈசாக்கும் ஐஸ்வர்யவானா இருந்தார். அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு போச்சா? யாக்கோப்பு என்ன பண்ணார்? யாக்கோப்பு மாமா வீட்டுக்கு போயிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட 14 வருடங்கள். இப்போ எங்கே இந்த ஆசீர்வாதம் போச்சு? அடுத்தபடியாக யாக்கோப்புக்கு அடுத்தபடியாக பாருங்கள், அது யோசேப்புக்கு போச்சா? யோசேப்பு அடிமையாக போய் பாடுபட்டு சிலுவை ஜெயிலுக்கு போய் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கடைசியில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு எகிப்துக்கு பிரதமராக மாற்றப்பட்டார்.
இப்போ இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் போயிருக்கணும் தானே. அப்புறம் ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ சிரமப்பட்டுருக்கணும்? ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் ஆவிக்குரிய விதமாக தான் பேசுகிறார். ஆனால் இந்த வசனத்தை திரிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை நல்லா மாம்ச சிந்தைக்கு ஏற்றபடி நல்லா காதுக்கினிய பிரசங்கமாக மாற்றி மக்களை வஞ்சிக்கிறாங்க. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ என்ன அர்த்தம்? அது என்ன அப்படின்னா, அந்த சந்ததி தான் நாம. அந்த ஆசீர்வாதம் தான் நாம. பரலோகம். பரலோக பிரஜைகளாக்கப்படுகிற நாம தான் அவங்க. புறஜாதியாராக நாம தான் அவங்க. நாம் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அதுக்கு முன்பாக நம்ம புறஜாதியர்களாக இருந்தோம். அதைத்தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான் அர்த்தம். சரி, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும் அப்படின்னு. யோபுக்கு கிடைச்சது இல்லையா? அது போல் உங்களுக்கு இரட்டத்தனையாக வரும். நீங்கள் 1 போட்டிங்கன்னா 2 வரும், 2 போட்டிங்கன்னா 4 வரும். இது என்ன ஃபைனான்ஸு ஆஃபீஸா? யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் மக்கள் நம்பி போயிட்டுருக்குறாங்க. எப்படி உலக பிரகாரமாக இவ்வளவு போட்டால் அவ்வளோ வரும், அவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்குறானுங்களோ, அதுபோல் இன்றைக்கி அநேகர் இப்படி வஞ்சிச்சிட்ருக்காங்க. 1 போட்டால் 2 வரும், 2 போட்டால் 4 வரும் அப்படின்னு. அப்படி சொல்லி வஞ்சித்து என்ன பண்ணுறது? காணிக்கை கொடுங்க. நீங்கள் ரூ. 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 2000 வரும். ரூ. 2000 கொடுத்தீங்கன்னா ரூ. 4000 வரும். அப்படியே அதிகமாக கொடுக்க வரும். என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்கே? இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? யோபு யார் முதல்ல? யோபுவை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தார்? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். அது மட்டும் இல்லை, யோபு அவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருந்தார். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தார். பிள்ளைகளை இழந்தார், சுகத்தை இழந்தார், பலனை இழந்தார், நோய், ஓட்டால் முகம் ஃபுல்லாக அப்படியே பருக்களால் நினைந்திருக்கு, உடம்பு ஃபுல்லாக ஓட்டை வச்சு சுரண்டிகிட்ருக்காரு. இது பத்தாததுக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் அவரை காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ வேதனையின் மத்தியிலும் அவர் ஆண்டவரை நிந்திக்கலை, ஆண்டவரை வந்து தூஷிக்கலை, எதுவுமே பண்ணலை. மனைவி கூட சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு. ஆனால் அவர் அதெல்லாம் செய்யலை. இதெல்லாம் பார்த்தது இது மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு போல் நீங்கள் நிதானமாக பேசலை, யோபுகிட்ட போய் உங்களுக்காக வேண்டிக் கொள்ள சொல்லுங்கள், அப்போ நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து இவ்வளவு நிந்திச்ச நண்பர்கள் வந்து திருப்பி எங்களுக்காக நீ வேண்டிக்க ஆண்டவரிடத்துலங்கும் போது யோபு உண்மையாக முழு இருதயத்தோடு வேண்டினார். அதை பார்த்து தான் ஆண்டவர் யோபுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி 1 போட்டால் 2, 2 போட்டால் 4ன்னு சொல்லி மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான கள்ள உபதேசங்கள், வேத புரட்டுகள் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம தான் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, உங்களுடைய பாவத்தை நான் கடலின் ஆழத்தில் போட்டுட்டேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த வசனத்தை பிடிச்சிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும் ஆண்டவர் அதை வந்து என்ன பண்ணிடுவார்? மறந்துடுவார். அவர் கொண்டு போய் என்ன பண்ணிடுவார்? கடலின் ஆழத்தில் போட்டுருவார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அது இருக்கிற மாதிரி அவர் மறந்துடுவார் அப்படின்னு. ஆனால் நாம் தான் சிந்திக்கணும். எங்கேயாவது ஆண்டவர் வேத வசனத்தில் நீ பாவம் செய்யின்னு சொன்னாரா? இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரா? அந்த விபச்சார ஸ்திரீயாக இருக்கலாம்,
அந்த 38 வருட திமிர்வாதக்காரனா இருக்கலாம். ஒவ்வொருத்தர்ட்டயும் அவர் சொன்னது, "இனி பாவம் செய்யாதே." அங்க கூட என்ன சொல்றாரு? ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொன்னது அதுதான். "நீ போ, இனி பாவம் செய்யாதே." ஆனா இவங்க எப்படி இது பண்றாங்க? எவ்வளோ வேணா பாவம் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆண்டவர் மறந்துருவாரு. தப்பு. இப்படித்தான் இன்னைக்கு மக்கள வஞ்சித்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்டவங்கள்ட்ட புத்தி சொல்லணுமா? சொல்லணும். சொல்லுவோம். ஆனா ஆண்டவரே என்ன சொல்றார்ன்னா, "ஒரு தடவ, 2 தடவ சொல்லு. கேட்கறானா பாரு. இல்லையா விட்ரு. அவன விட்டு விலகிரு." அப்படின்னு. அதுபோலத்தான் இன்னைக்கு இந்த வார்த்தைய கேட்கிற யாருக்கோ ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இந்த மாதிரி காரியங்கள்ல வஞ்சிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல இந்த மாரி விஷயங்கள செய்து கொண்டிருந்தாலோ, இன்னைக்கு மனம் திரும்புங்க. இனிமேலாவது இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள உங்கள அகப்படுத்திக் கொள்ளாதீங்க. இது உங்க வாழ்க்கையே அழிச்சிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால வேத புரட்டுகளுக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.